கிருஷ்ணா மாம்சு, என்ன தல? நீ இன்னும் தூங்கலையா? என்ன தல? உன்கிட்ட தானே கேக்குறேன். அப்படியே வெறப்பா நின்னா என்ன அர்த்தம்? தூக்கம் வரலையா? என்ன இந்த பக்கம்? டேய், வேண்டாம். ஒழுங்கா போயிரு. நோ 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 நோ. என்ன தல? நான் போவேன், இல்லைன்னா இங்கேயே பாய போட்டு படுப்பேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. டேய், வாயில நல்லா வந்துடும்டா. என்ன மானாக்கு இப்ப என் ரூம் கதவு வந்து தட்டுன? எதுக்குடா தட்டுன? அச்சோ, தல, ரூம் கதவை தட்டிட்டனா? சாரி தல. குட் நைட். என்னது குட் நைட்டா? இத சொல்றதுக்கு தான் இப்ப வந்து கதவு தட்டினியா? ஆ, ஆமா தல. ஐயோ, இல்ல 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 இல்ல, அதுக்காக வரல. வேற எதுக்குடா வந்த? என்ன குடிச்சிருக்கியா? ஐயோ, நானா? தல, உன் மேல சத்தியமா நான் குடிக்கல தல. நான் போயிட்டு குடிப்பனா தல? டேய், வேண்டாம். சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. ஒழுங்கா மூடிட்டு போய் படு. இங்க நின்னு என்ன வெறுப்பேத்தாத. ஒழுங்கா கிளம்பு. கிருஷ்ணா, யாருங்க அது? ஐயோ ரியா, அது வேற யாரும் இல்ல, சக்தி தான். இந்த நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு. ஆ, சரிங்க கிருஷ்ணா. ஐயோ, ரியா சிஸ்டர், நான் சக்தி இல்ல, கார்த்தி. ஏ விளங்காதவனே, விளங்காதவனே, வாய் முடிவிட சும்மா கடலை. இந்நேரத்துல நீ தான் வந்து கதவை தட்டின அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது. தேவையில்லாம எனக்கு அவளுக்கு வேற மாதிரி பிரச்சனை போறோம். ஒழுங்கா மூடிட்டு போய் தூங்கல. ஏழு, என்கிட்ட சரசம் பண்ணே வருவியோ? நான் எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் உனக்கு மூக்க ஏத்துருமோ? என் சந்தோஷத்தை கெடுக்கிறோனே வந்துருவியோ? மாம்சே, என்ன ஃபாரின் சரக்கா? ஸ்மெல்லே வரல. ஆ, ஏய் வேண்டாம். என்ன மாம்சே, சரக்கு அடிக்க மாட்டேன், சரக்கு அடிக்க மாட்டேன் அப்படியே பீத்து பீத்துன்னு பீத்துவேன். இப்ப உண்மையை சொல்லு, நீ சரக்கு அடிச்சிருக்க தானே? ஐயோ கடவுளே, சாவடிக்கிறானே. எனக்குன்னே வந்து சேர்றானுங்க பாரு. ஏய், சரக்கு அடிக்கல, ஒரு மண்ணு அடிக்கல, ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. தல, பொய் சொல்லாத தல. நான் கார்த்தி தானே வந்திருக்கேன். ஆனா நீ ரியா சிஸ்டர் கிட்ட சக்தின்னு தானே சொன்ன. அப்ப நீ உண்மையாவே சரக்கு அடிச்சிருக்க தானே? என்ன தல, போதையில இருக்கியா? அடே வேண்டாம். நீ என்ன ரொம்ப சோதிக்கிற. ஒழுங்கு மரியாதையா போ. மாம்சு, என்னடா கிருவக்காரா கிருவக்காரா? நீ பேசாம பெண்ணாத்தி இருக்கட, நான் உள்ள போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாம்சு, நானும் வரேன். என்னது? நீயும் வரியா? நீ உன்னை கொலை பண்ணிட வேண்டாம், ஒழுங்கா போயிரு. சரி மாம்சு, நான் போறேன். ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னது உண்மை தெரிஞ்சாகணுமா? எந்த உண்மையா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம். இப்ப எனக்கு வேலை இருக்கு. கிளம்புடா, கிளம்பி தொலைடா. மாம்சே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த உண்மை தெரியாம நான் இப்போதைக்கு கிளம்ப மாட்டேன். நீ ரூம் உள்ள போனாலும் நான் கதவை தட்டிக்கிட்டே இருப்பேன். விடிய விடிய தட்டிக்கிட்டே இருப்பேன். என்னது விடிய விடிய தட்டிக்கிட்டே இருப்பியா? டேய், ஏன்டா சாவடிக்கிற? என் வாழ்க்கையில இன்னைக்குதான்டா முக்கியமான நாள். ஐயோ, அது எப்படி சொல்றது? கிருவக்காரன் வந்து கெடுத்து விட்டுட்டு இருக்கானே. டேய், எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கொலை பண்ணிடுவேன்டா. உன்னை கொலை பண்ணிடுவேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஐயோ ராமா, எரும மாட்டு பயவுலா, என்ன உண்மை தெரியணும்? எந்த உண்மையா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம். நாளைக்கு காலையில வா, தெளிவா சொல்றேன். இப்போ மரியாதை இடத்த காலி பண்ணு. தல, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஐயோ, இந்த அரக்கு இருக்கம் போதைய போட்டு வந்து ஏன் உசுரெல்லாம் வாங்கிட்டு இருக்கான்? பேச்சா பேசுறான் பேச்சு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு. சரிடா, சொல்லி தொலை. என்னடா உண்மை தெரியணும்? என்ன உண்மை தெரியணும்? மாம்சே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். டேய், வேணாம். என் வாயில நல்லா வந்துட போகுது. என்னடா உண்மை தெரியணும்? சொல்லி தொலைடா. ஐயோ மாம்சே, கோவப்படாத. கூல் கூல். மாம்சே, பால் குடிச்சா போதை ஏறுமா என்ன? இது என்னடா புதுவித சந்தேகமா இருக்கு. பால் குடிச்சா எப்படிடா போதை ஏறும்? அதான் மாம்சே, எனக்கும் தெரியல. நான் பால் தான் குடிச்சேன். ஆனா போதை சும்மா ஜும்முன்னு ஏறிச்சு தெரியுமா? அதான், எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும். பால் குடிச்சா போதை ஏறுமா ஏறாதா? டேய், ஏன்டா என்ன சாவடிக்கிற? அது வேற எவங்கிட்டயாவது கேட்டு தொலைடா. என்கிட்ட ஏன்டா வந்து கேக்குற? எனக்கு போதை ஏறினா என்னதுன்னு கூட எனக்கு தெரியாதுடா. என் வாழ்க்கையில நான் குடியே தொட்டது இல்லடா. ஏன்டா இப்படி பண்ற? என்கிட்ட சரசம் பண்ணனே வருவியா? சொல்லு மாம்சே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பால் குடிச்சா போதை ஏறுமா ஏறாதா? ஐயோ, அது எப்படிடா ஏறும்? பால் குடிச்சா போதை ஏறாது, ஒரு மண்ணு ஏறாது. போ முதல்ல. அதான் பதில சொல்லிட்டேன்ல, போய் தொலை. என்ன மாம்சு, எப்படி பொய் சொல்லிட்டு இருக்க?
டேய், கையேடுறா முதல்ல. எங்கடா கைய வச்சிருக்க? கையேடுறா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ உண்மையை சொல்றதுக்குள்ள ரூம்குள்ள ஓடி போய் கதவை பூட்டிக்கிட்டேன்னா அதான் உன்னை புடிச்சு வச்சிருக்கேன். சொல்லு மாம்சே, பால் குடிச்சா போதை ஏறுமா ஏறாதா? கிறகம் பிடிச்ச நாய, பாலை குடிச்சா எப்படி போதை ஏறும்? நீ இப்ப என்கிட்ட வர்ற வாங்கிட்டு போறேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா போ. கரெக்ட் மாம்சு, பால் குடிச்சா போதை ஏறாது. ஆனா எனக்கு ஏன் இப்ப போதை ஏறிச்சு? அதை எதுக்குடா என்கிட்ட வந்து கேக்குற? எனக்கு என்னடா தெரியும்? கிறகம் பிடிச்சவனே, நீ என்ன கருமத்தையாவது குடிச்சு தொலைஞ்சிருப்ப. அதான் இப்படி போதை தலைக்கறி இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. இல்லையே மாம்சு, நான் ஒரு கிளாஸ் பால் மட்டும்தான் குடிச்சேன். எனக்கு ஏன் போதை ஏறிச்சு? டேய், சாவடிக்காதடா. நான் நல்ல மூட்ல இருந்தேன். என்னை எதுக்குடா வந்து இப்படி கெடுத்து விடுற? ஏண்டா, நான் சந்தோஷமா இருந்தாலே உனக்கு மூக்கு வேத்துருமா என்ன? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த சந்தேகத்தை நீ வேற எவங்கிட்டயாவது போய் கேட்டிருக்கலாம். ஏன்னா இந்த வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கனா என்ன? ஏன்டா என் உயிரே வாங்குற? ஏன்டா சரசம் பண்ணணும்னே எதுக்குடா வர? மாம்சே, எதுக்கு தெரியுமா நான் உன்கிட்ட கேட்க வந்தேன்? ஏன்னா ஐ லவ் யூ மாம்சு. சீ, வாய மூடு. கன்றாவி கன்றாவி. இத மட்டும் என் பொண்டாட்டி கேட்டா என்ன ஓட ஓட விட்டு துரத்துவா. தள்ளி நின்னு பேசுறா. இப்படி மேல கை வச்சிருக்கத மட்டும் என் பொண்டாட்டி பார்த்தா தப்பு தப்பா நினைப்பாடா. கைக்கு எடுறா முதல்ல. மாம்சே, அன்னைக்கு நம்ம கொஞ்சமா தானே லவ் பண்ணோம். அதுக்குள்ள நடுவுல டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம மிச்சத்தை லவ் பண்ணலாமா? வேணாம், உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா போயிரு. தலை, எப்படி தலை? எப்படி தலை ஒன்னால மட்டும் முடியுது? ஏய், என்னடா சொல்ல வர? இல்ல தலை, எப்ப பார்த்தாலும் வெறப்பா இருக்கியே, அது எப்படி தலை? தலை, சும்மா சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் நீ ரொம்ப அழகாயிட்ட தெரியுமா? பளபளன்னுலாம் இருக்க. அப்படியே பளபளன்னு இருக்கிற உன் கண்ணத்துல ஒரு இச்சு கொடுக்கணும்னு தான் தோணுது. தோணும்டா, தோணும். உன் தோலை உரிச்சு தொங்க விடுறேன்டா. மாம்சு, பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. உன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கம் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்குறியே ஜோரா, கிழிஞ்சு புட்டேன் நாரா. இளவெடுத்தவனே, இதெல்லாம் என் பொண்டாட்டி என்ன பார்த்து பாட வேண்டிய பாட்டுடா. கரம் பிடிச்சவன் நீ எதுக்குடா பாடிட்டு தொலைகிற? கருத்த மச்சான், கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான்? பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வெடிக்க வச்சான். அப்பப்பா எப்பப்பா பிபி பீ டும் 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 டும். கருத்த மச்சான், கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான்? கிருஷ்ணா மாம்சு, நான் உனக்காக எவ்வளவு ஆசையா பாட்டு படிச்சுட்டு இருக்கேன். எனக்காக நீ ஒரு பாட்டு கூட படிக்க மாட்டியா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பைத்தியக்காரத்தனமாவோ பண்ணிட்டு இருக்க உன்ன. மாமா, குட் நைட்டு, ஸ்வீட் ட்ரீம்ஸ். போறான் பாரு, போறான் பாரு, பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். இந்த அறைய முதலே அரைஞ்சு அனுப்பி விட்டுருக்கலாம். நம்மள விருப்பத்தனே வருவான் போல. ஐயோ, ரியா வேற என்ன பண்றான்னு தெரியலையே. ரியா செல்லம், ரியா செல்லம். ஐயோ, அதுக்குள்ள தூங்கிட்டாளா? போச்சு போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. ரியா, ரியா செல்லம், ரியா குட்டி. ஐயோ, நல்லா தூங்குறாளே. இவ இப்போதைக்கு எழுந்த மாட்டா. எல்லாம் போச்சு. எல்லாம் இந்த அரக்கு இருக்கனாலதான். ஐயோ, இவ வேற தூங்கிட்டா. நான் வேற இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம், நீ என்னென்னமோ பிளான் போட்டு வச்சிருந்தேன். கடைசியில ஒரு கிஸ் கூட கிடைக்கல. எல்லாம் அந்த கிறுக்க வந்து கெடுத்து விட்டான். ஐயோ, இன்னைக்கு ஒன்னும் இல்ல, எல்லாம் நாசமா போச்சு. பேசாம மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு போய் தூங்க வேண்டியதுதான். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த புறம்போக்கு வேற வந்து தொலைஞ்சிட்டானா? நிம்மதியா ஒரு கப் காஃபி கூட குடிக்க முடியல, அதுக்குள்ள வந்து தொலைஞ்சிட்டான். இவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. என்ன வெண்ணிலா மேடம், எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? அக்கறையா தானே விசாரிக்கிறேன். இவ்வளோ நாள் வர நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். அதான் நீ வந்துட்டல்ல,
இதுக்கப்புறம் எங்க ச்சே. அதானே உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆ வேலைக்காரியா இருந்த நீ வீட்டுக்காரியா ஆயிட்ட. அப்புறம் என்ன ஒரே சந்தோஷம்தான். அது மட்டும் இல்ல, ஆளும் முன்னைய விட இப்ப நல்லா சும்மா பல பலன்னு இருக்கியே. அப்படியே சும்மா தகன்னு மின்னிட்டு இருக்க. சும்மா சொல்லக்கூடாது, அப்பவே நீ சும்மா கும்முன்னு தான் இருப்ப. ஆனா இப்ப அதை விட கும்முன்னு இருக்கியே. பணக்கார வாழ்க்கை எல்லாம் மினுமினுன்னு தகன்னு இருக்கத்தானே செய்யும். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வெண்ணிலா, என் வேலையத்தான் பார்த்துட்டு இருக்கேன். உன்னை பாக்குறது தானே என்னோட வேலை, அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது, கோவப்பட்டாலும் செம்மையா தான் இருக்க. சீ, பொறுக்கி நாய, நீ எல்லாம் திருந்தவே மாட்டல்ல. எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டல்ல. மானங்கட்ட ஜென்மம். ஆமா ஆமா ஆமா, நாங்க மானங்கெட்ட ஜென்மம் தான். நீங்க தான் மானமுள்ள ஜென்மமாச்சே. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிற மாதிரி இருந்து அந்த சூர்யாவை வளைச்சு போட்டு கடைசியில அவனையே கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியாக்கிட்ட. அவனை உன் வலையில அழகா விழ வச்சுட்ட. நீங்க தான் பெரிய மானமுள்ள ஜென்மம், நாங்கெல்லாம் மானங்கெட்ட ஜென்மங்கள். வேண்டாம், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஏதாவது பண்ணிட போறேன். ஒழுங்கா போயிரு. என்னடி அப்படியே சும்மா துள்ளிக்கிட்டு இருக்க? உனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன கையில வச்சிருக்க காஃபி எடுத்து அப்படியே என் மூஞ்சில ஊத்துரும் போல தோணுமே. தோணும், ஊத்துடி, ஊத்தி தான் பாரு. என்ன வெண்ணிலா பாத்துட்டே இருக்க? அதான் அவன் மூஞ்சில ஊத்தணும்னு தோணுதுல்ல, ஊத்து. அபி, என்ன வெண்ணிலா கையில வச்சுட்டே இருக்க? அதான் சார் சொல்றாங்கல்ல மூஞ்சில ஊத்தணும்னா ஊத்துன்னு. ஊத்து வெண்ணிலா. ச்சே, இவ வேற வந்துட்டா பெரிய இவ மாதிரி. வெண்ணிலா, உனக்கு ஊத்த கஷ்டமா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல, என்கிட்ட கொடு, நானே ஊத்திடுறேன். ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா என் மூஞ்சில காஃபி எடுத்து ஊத்திருப்ப. அடச்சி, வாய மூடு. இப்படியே இங்க நின்னு பேசிட்டே இருந்தா வச்சுக்கியேன், திரும்ப அடுப்புல இருக்க சுடுதண்ணி எடுத்து ஊத்திடுவேன். ஒழுங்கா போயிரு, மூஞ்செல்லாம் அப்புறம் வெந்துதான் போவேன். என்னடி பொட்டச்சு, உனக்கு என்னடி அவ்வளவு திமிரு? இல்ல, நீ என்கிட்ட அற வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். வெண்ணிலா, சுடுதண்ணி அடுப்புல நல்லா கொதிக்க தானே இருக்கு. ஆமா அபி, நல்லா கொதிக்க தான் இருக்கு. ஏய், மரியாதையா கிளம்பு. உன்னை பார்க்க அப்படியே கடுப்பாகுது. இருக்கிற கோவத்துல அப்படியே தூக்கி எரிஞ்சிட போறேன். ஒழுங்கா போயிரு. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னை சும்மா விட மாட்டேன். அடச்சி, வாய மூடு. இப்படிதான் உன் தங்கச்சியும் சொல்லிக்கிட்டு கூவிக்கிட்டு தெரிஞ்சா இப்ப ஜெயில உட்காந்துருக்கா. அடுத்தது நீ தான் போவன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீயும் கூடிய சீக்கிரம் ஜெயில போய் கம்பி எண்ண வைப்பேன். போக்கலாம்டி, போக்கலாம். இவ்வளோ நாள் வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் நீ தப்பிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நீ ஜெயில கம்பி எண்ணுவ. நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு காட்டுறேன்டி, காட்டுறேன். வெண்ணிலா, விட்டா இவன் பேசிக்கிட்டே இருப்பான். சுடுதண்ணி எடுத்து இப்போ மூஞ்சில ஊத்துறான் இல்லையான்னு பாரு. அபி, அந்த பண்ணாட போயிட்டான். இவனுக்கு வர வேலையே இல்லை, பெரிய மண்ணு மாதிரி வந்து பேசிட்டு இருப்பான். வெண்ணிலா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினா கையில எது கிடைக்க தூக்கி எரிஞ்சிரு. வந்தாலும் போய் தொலையட்டும். அபி, உனக்கும் எதுவும் பிரச்சனையா என்ன? பிரச்சனையா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லை. உன்கிட்ட லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தால, அதனால தான். இல்லை பி, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டேன். இல்லை வெண்ணிலா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இல்லை, அவனை கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்புவேன், கம்பி என்ன வைப்பேன்னு சொன்னியா, அதான் கேட்டேன். அது சும்மா சொன்ன வெண்ணிலா. இப்போ தானே பிரீத்தி ஜெயிலுக்கு போயிருக்கா, அதனால சும்மா அப்படி சொன்னேன், வேற எதுவும் இல்லை. ஓ அப்படியா? ஆமாம் வெண்ணிலா. ஐயோ, நீ குடிச்சிட்டு இருந்த காஃபியை வேற அவன் மூஞ்சில் ஊற்றி காஃபி வேஸ்ட் பண்ணிட்டோம்ல. சரி, உனக்கு நானே காஃபி போட்டு தரவா? ஐயோ வேண்டாம் தாயி, நானே போட்டுக்கிறேன். உனக்கு வேணும்னா சொல்லு, உனக்கும் சேர்த்து நானே போட்டு தரேன். வெண்ணிலா, எல்லாரும் ரொம்ப ஓவரா தான் போறீங்க, பார்த்துக்கிறேன். சரி கோவப்படாத, உனக்கும் சேர்த்து நானே காஃபி போட்டு தரேன். சரி, எங்க என்னதான் யாரும் காஃபி போடவே விட மாட்டேங்கிறீங்க, அப்புறமா நான் எப்படி கற்றுப்பேன்? கரெக்டு தான், ஆனால் நீ கற்றுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் உயிரை விட முடியாதுல்ல. வெண்ணிலா, உன்னை அடிக்க போகிறேன் பாரு. ஐயோ, சும்மா தான் சொன்னாடி, கோச்சிக்காத. போ வெண்ணிலா. என்னரியா இப்படி பண்ணிட்டேன்? நேத்து பேசிட்டு வர்றதுக்குள்ள தூங்கிட்ட. கிருஷ்ணா, வேண்டாம், என்கிட்ட திட்டு வாங்காதீங்க, ஒழுங்கா போயிருங்க. ஏண்டி? ஆமா, வேற தூங்காம என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ண தெரியுமா? பேசுறீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க. சரி, அதனால எனக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால தான் தூங்கிட்டேன். நீங்க வேற சக்தி கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா, சரி ஏதாவது முக்கியமான விஷயமா தான் பேசிட்டு இருப்பீங்கன்னு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நானும் தூங்கிட்டேன்.
ஐயோ கடவுளே, நான் எங்க சக்தி கிட்ட பேசிட்டு இருந்தேன்? நான் கார்த்திக் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். இல்லாத கிறுக்கு பைய பார்த்த வேலை. இந்த கிறுக்கு பையன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு இவளுக்கு மட்டும் தெரிஞ்சது சாமி ஆட்டம் ஆடிடுவா. என்ன கிருஷ்ணா யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்ல ரியா, அதான் நான் வரேன் தானே சொன்னேன். நீ எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. கிருஷ்ணா ஒத்த வாங்க போறீங்க. ஒழுங்கா டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் கிளம்புற வழியை பாருங்க. ச்சே, போறியா? நீ நேத்து எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தனா நேத்தே நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே ரியா. என்ன கிருஷ்ணா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்படி பார்த்தா நான் தான் உங்க மேல கோவப்படணும். நைட்டு 11 மணிக்கு மேல என்ன பேச்சு? அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரமா கதை விட்டுட்டு இருப்பீங்க. சீக்கிரம் பேசிட்டு வர வேண்டியதானே? சரி சரி விடு ரியா, கோச்சுக்காத. நேத்து சின்ன தடங்கல் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதை சரி பண்ணிடலாம். இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி சரி, ஆர்வத்தை கம்மி பண்ணுங்க, இல்லைன்னா நேத்து மாதிரி புஷ்ஷுன்னு போயிட போகுது. அட போடி, நீ வேற மனுஷன் நிலைமை தெரியாம. நான் நேத்து எவ்வளவு ஆசையா எவ்வளவு கனவுகளோட இருந்தேன். வந்து மொத்தமா வந்து கெடுத்து விட்டுட்டான். என்ன கிருஷ்ணா இப்படி பேசுறீங்க? சக்தி தானே வந்தான், அதுக்கே இப்படிலாம் பேசுறீங்க? அது அது ஒன்றும் இல்லை ரியா, ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போறேன். சரி. டே கிறுக்கு பையலே, உனக்கு போத போட்டாலே கிறுக்கு வந்துடும்ல. ஏன்ட்ட சரசம் பண்ணணுன்னே வந்துருவேன். என்ன இருக்குடா மோமனே உனக்கு. ஐயோ கடவுளே, தலை வேற இப்படி வலிக்குதே. தலை வலி உயிர் போகுது. நேத்து அப்படி என்னதான் நடந்திருக்கும்? ஒரு கிளாஸ் பாலை தான் குடிச்சேன். அதுக்கப்புறம் பிரியு செல்லத்துக்கு குட் நைட் சொல்லிட்டு என் பாட்டுக்கு நடந்து வந்தேன். அதுக்குள்ள தலை ஒரு மாதிரி கிருக்குன்னு வந்து அப்படியே போதை லைட்டா ஏறுச்சு. அது எப்படி ஏறும்? பால் குடிச்சா போதை ஏறுமா? இது என்னடா புதுசா இருக்கு. நல்ல சரக்கு அடிச்சுட்டு உறங்கினா கூட இப்படி தலை வலிக்காது. இது என்ன, ஒரு கிளாஸ் பால் குடிச்சதுக்கு போதை ஏறினது இல்லாம காலையில கூட எழுந்த முடியல, அப்படி தலை வலிக்குது. இது என்னடா வித்தியாசமா இருக்கு. என்னடா இது கார்த்திக் வந்த சோதனை? நேத்து யார்கிட்டயோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கு. யார்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பேன்? ஒருவேளை மச்சாங்கிட்ட தான் பேசியிருப்பனோ தெரியலையே. என்ன கோளாரம் இழுத்து விட்டேன்னு தெரியல. ஆனா யார்கிட்டயோ மணிக்கணக்கா பேசின மாதிரி தோணுது. ஆனா யாருன்னு தான் ஒன்னும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கி. என்ன மச்சான், ஆழ்ந்த சிந்தனையில இருக்க போல. ஆட போடா, சிந்தனையெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அப்புறம் என்னடா, என்னாலும் கோழி கூவுறதுக்கு முன்னாடி காலங்காத்தாலே எங்க ரூம் டோரை தட்டி மச்சான் எழுந்திரி மச்சான் எழுந்திரி உயிரை வாங்குவேன். இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ இன்னும் வரவே இல்லையே மச்சான். அதான் நானே உன்னை தேடி வந்துட்டேன். ஏய் மச்சான், உண்மையை சொல்லு, நேத்து நைட்டு என்னடா நடந்தது? நம்ம 2 பேரும் சரக்கு எதுவும் அடிச்சோமா என்ன? என்னது என்னது, நம்ம 2 பேரும் சரக்கு அடிச்சோமா? ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? மண்டை எதுவும் கோளாறு ஆயிடுச்சா? ஐயோ கடவுளே, இவன் வேற இப்போ கொஞ்ச நாளா சரியில்லை. ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில தான் கொண்டு சேர்க்கணுமோ? மச்சான் ஒரு அட்மிஷனை போட்டுருவோமா? எனக்கு இருக்கு போயில, நான் சொல்றதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நம்ம 2 பேரும் நேத்து எதுவும் சேர்ந்து சரக்கு எதுவும் அடிச்சோமா என்ன? ஆமா, அடிக்காவ அடிக்காவ. சரக்கு அடிக்கல, ஒரு மண் அடிக்கல. நான் மட்டும் சரக்கு அடிக்கிறேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது என்ன கொலை பண்ணிடுவா. நான் அதுக்கப்புறத்துல இருந்து எதுவுமே குடிக்கலையே மச்சான். அப்ப நான் மட்டும் எதுவும் தனியா போய் குடிச்சிட்டனோ? மச்சான், நேத்து கடைசியா ஒரு டம்ளர் பால் குடிச்ச மச்சான். அது மட்டும் தானே ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் தலை ஒரு மாதிரி கிருட்டு கிருட்டுன்னு வந்தது. ஒரு மாதிரி ஜொவ்வுன்னு போதை ஏறிச்சு மச்சான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். பால் குடிச்சா போதை ஏறுமா என்ன? டே மொட்டப்பையிலே, பால் குடிச்சா எப்படிடா போதை ஏறும்? ஆனா எனக்கு ஏறிச்சே. இது என்னடா புதுவிதமான உருட்டா இருக்கு. பால் குடிச்சா போதை ஏறுமா? அரக்கு இருக்கேன், கண்டிப்பா கிறுக்கு ஆயிட்டான். மனநிலை ஆஸ்பத்திரியில கொண்டு போட்ட வேண்டியதான். டே மச்சான், உன் மேல சத்தியமா சொல்றேன்டா. நேத்து பாலை குடிச்சிட்டு எனக்கு போதை அப்படியே சும்முன்னு ஏறிச்சு மச்சான். ஏறோம்டா ஏறும். குறுக்குல ஒரு மிதி விட்டா நல்லா ஏறும். வாயை மூடிட்டு சும்மா கிடப்பதுக்க. சரி காலையில இருந்து ஆளை காணுமே, கோழி கூவிட மாதிரி கூவிட்டு கிடப்பியா, ஆளை காணுமேனு தான் உன்னை தேடி வந்தேன். இங்க பார்த்தா நீ எனக்கு கிறுக்குமாய் பேசிட்டு இருக்கா. நீ கிறுக்காக்குனதும் இல்லாம என்னையும் கிறுக்காக்கிரோ போலயே. மச்சான், நான் சொல்றத நீயாச்சும் நம்புடா. டேய் எரும மாடே, நீ சொல்றத பச்சை பிள்ளை கூட நம்பாது. ஒழுங்கா மூடிட்டு போயிரு. காலங்கத்துல என்ன வெறுப்பேத்தாத. அட போங்கடா, ஒருத்தனும் நம்ப மாட்டீங்க, போங்க. மச்சான், நேத்து ஏதோ ஒரு ட்ரெஸ் மாத்தணும்னு போனீங்க, மாத்திட்டியா? ஏற்கனவே நெஞ்சமெல்லாம் புண்ணா போய் கிடக்கு. இப்ப எதுக்குடா அதை போய் ஞாபகப்படுத்துற? என்ன மச்சான், மாத்திட்டியா இல்லையா? ஆ, மாத்தியாச்சு மாத்தியாச்சு. ச்சே, அப்படி என்ன ட்ரெஸ்ன்னு நான் பார்க்கணும்னு நினைச்சேன் பாத்துக்க. அதுக்குள்ள கொண்டு போய் மாத்திட்டு வந்துட்டியா? நீ பாத்திரக்கூடாதுன்னு தானே நான் அவசர அவசரமா போய் மாத்தவே செஞ்சது. என்ன மச்சான், ஏதாச்சும் சொன்னியா? ஒன்னும் சொல்லல. சரி வா மச்சான், வெளியே போலாம். வெளியே வா? எங்க மச்சான்? ஏன் சொன்னாதான் சார் வருவீங்களோ? மூட்டு வாடா. திருடா, இப்பதான்டா முடிச்சு உட்காந்துருக்கேன். பல்ல விளக்கிட்டு ஒரு டம்ளர் காப்பியை வாயில ஊத்திட்டு வரேன். எதுக்கு? திரும்பவும் காப்பி குடிச்சு போதை ஏறிச்சுன்னு சொல்றதுக்கா? காப்பியும் குடிக்காண்டா ஒண்ணும் குடிக்காண்டா, மூட்டு வா. ஆமால, அதுவும் கரெக்ட் தான். ஒருவேளை காப்பி குடிச்சு போதை ஆயிடுச்சுன்னா ஆஹா, நம்மளால முடியாது. அப்புறம் என்ன, மூட்டு வாடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க.
ஹாய் பாக்கியலட்சுமி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகலை. நீங்கள் முந்தானத்துக்கே எனக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்க, அது எனக்கு ரிசீவ் ஆகலை. நேற்று தான் உங்கள் கமெண்ட் பார்த்தேன், கோச்சிக்காதீங்க. நான் வேணும்னு உங்களுக்கு ஹாய் சொல்லாமல் இருக்கல. ஏன்னா உங்களோட கமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆகலை, அதனால தான். ஹாய் பாக்கியலட்சுமி சிஸ்டர், ஹாய் நாச்சியா சிஸ்டர், ஹாய் மேரி சிஸ்டர், ஹாய் உமர் பரக்கத் சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.